ஜனநாயகன் படத்திற்கான ரூட் கிளியர் அப்படின்றது வந்து திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் தியேட்டர்காரர்கள், இன்னொரு பக்கம் விநியோகஸ்தர்கள். மிக முக்கியமாக வெளிநாடுகளில் உள்ள அந்த விநியோகஸ்தர்கள் படுமகிழ்ச்சியாக உள்ளார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்கு உரிமையாளர்கள் ஜனநாயகம் படம் வரட்டும்பா, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. கடந்த 7 மாதமாக தமிழ் சினிமாவுடைய நிலைமை என்ன என்பது பட்டவர்த்தனமாக தெரியும். ஒரு படம், விஜய் நடித்துள்ள ஒரு படம், தவேகாவுடைய தலைவர் நடித்துள்ள ஒரு படம், தேர்தலுக்கு முந்தைய படமாக அந்த படம் வந்துவிடக்கூடாது அப்படின்ற எவ்வளோ பெரிய கங்கணம் கட்டியிருந்திருக்காங்க பாருங்கள். அப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்கான விஷயந்தான் இது. வந்து ஜனவரி 9ஆம் தேதி வர வேண்டிய ஒரு படத்தை சுத்தல்ல விட்டு இப்போ வந்து ஃபைனலாக முடிஞ்சாச்சு. வந்து 24ஆம் தேதி இந்த படம் வெளிவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதுக்கப்புறம் தள்ள முடியாது படத்தை. இதெல்லாம் மீறி கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இணையத்தில் இந்த படத்தை வந்து போட்டாங்க. இணையத்தில் போட்டாங்க, பெரிய வைரல் ஆகிடுச்சு. இந்த படம் ஒன்றும் இது இல்லை, இது பகவந்த் கேசரியுடைய இது, இதை சரியாக வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண முடியாது, ஆச்சா போச்சா என்னென்னமோ கணக்கு சொன்னாலும் இந்த படத்தை கொண்டாடுவதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இதில் உள்ள ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. ஏ சர்டிஃபிகேட். 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த படத்தை பார்ப்பதற்கான அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் இந்த படத்தை நீங்கள் சென்சாருக்கு போகும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். யூஏ கொடுத்தாங்க. யூஏ கொடுத்தவுடனே ஓகே அப்படின்னு முடிவு ஆகிடுச்சு. கொடுத்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க யூஏ வந்து நாங்கள் தப்பாக கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க. அப்புறம் வந்து இந்த படம் பார்த்தவருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு சென்சார் போர்டில், அப்புறம் நீங்கள் ரிவைசிங் கமிட்டிலேருந்து வந்து கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போங்க. இப்படியா இதுவாச்சு. வந்து இப்போ ஒரு வழியாக நீங்கள் ஏதானே கொடுக்குறீங்க, கொடுங்க அப்படின்னு. சரி, இந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால வசூல் பாதிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, ஏன்னா விஜய் படங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மிக 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 முக்கியம். அதுவும் இதுதான் கடைசி படம் போது கண்டிப்பாக என்ன தான் கடைசி படத்தில் நீங்கள் என்ன தான் பைரசியில் அந்த படம் வந்திருந்தா கூட, இணையத்தில் விட்டுருந்தா கூட, ஒவ்வொரு வீடாக போய் சிடி போட்டு கையில் கொடுத்துருந்தா கூட, இந்த மக்களுக்கு, இந்த ரசிகர்களுக்கு, இந்த தொண்டர்களுக்கு என்னென்னா, இந்த படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும்பா. அப்படி என்ன தான் இந்த படத்தில் இருக்குது. அதுவும் முக்கியமான விஷயம், டைட்டில் கார்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் அப்படின்ற அந்த டைட்டில் கார்டை கொண்டாடுறதுக்காக பத்தாவணன். இப்போ 18 வயது கீழே அப்படின்போது, சரி இவங்ககிட்ட தான் அரசாங்கம் இருக்குது, இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அப்படின்னா தேட்டரில் கெடுபிடி வந்துட போதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்கள் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. வந்து நீங்கள் வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட் படங்களுக்கு உள்ளே அனுமதிக்கவே மாட்டாங்க. கடந்த காலங்களில் கூலி படத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. கூலி படத்துக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் இதில் வந்து சில சந்தேகமாக இருந்ததுன்னா பசங்கிட்ட உங்கள் ஆதார் கார்டு காமிங்க, உங்கள் காலேஜ் ஐடி காமிங்கன்ட்டு உள்ளே விட்டாங்க. ஆனால் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சினிமா இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்ண முடியும்? வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா படம் ஓடி ஆகணும். அதுவும் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்க வந்தால் தான் படத்தை ஓட்டவே முடியும். அப்படி நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ், அதாவது ஒரு திரையரங்கமாக இருக்கக்கூடிய பல திரையரங்குகள் கல்யாண மண்டபமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ரைஸ் மில்லாக மாறிக்கிட்டு இருக்கு ஊரில். அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் ஒரு கொண்டாட்டமான படம். கடந்த 7 மாதங்களாக தமிழ் சினிமா, குறிப்பாக தியேட்டர்கள் ட்ரை ஆகி போயிருக்குது. இப்போ பாருங்க, 24ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் அப்படின்னா ஒவ்வொரு தியேட்டரும் திருவிழா மாதிரியே இருக்குங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. போடு, அதில் வெறும் விஜய் பாட்டு மட்டும் இருக்காது. தவேகாவுடைய கொள்கை பாடல், தவேகாவுடைய பிரச்சார பாடல் போட்டு வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. தியேட்டருக்காரங்க பெரிய சந்தோஷத்தில் இருப்பாங்க. சரி, இந்த ஏ சர்டிஃபிகேட்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் வெளியூர்களில் கண்டிப்பாக அமுச்சிடுப்பா உள்ள அப்படின்னு அமுச்சிடுவாங்க. கூலி படத்துக்கு அப்படி தான் நடந்தது, உள்ளே அமுச்சிடுங்கன்னு. காரணம் அதுதான். இதை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா சிஎம் விஜய் என்ன தப்பு பண்ணுவார், சிஎம் விஜய் மேலே என்ன விமர்சனம் வைக்கலாம், சிஎம் விஜய் வந்து எங்கே போகிறாரு, சிஎம் விஜய் என்ன பேசுகிறாரு, இது மேலே என்ன விதமான எதிர்வினையை காட்டலாம் அப்படின்னு ஒரு குரூப் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, இப்போ தியேட்டரில் அமுச்சிடுறாங்கன்னு வச்சுங்க. சரி, இப்போ வந்துட்டிங்களா ஃபேமிலியோட உள்ளே போய் படம் பாருங்கள் அப்படின்னா, அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள். ஏ சர்டிஃபிகேட் படம், ஒரு சின்ன பையன் வந்து உள்ளே உட்காந்து படம் பார்க்குறான். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தவேகா ஆட்சி இவங்ககிட்ட நடக்குது, இவங்க படம் தியேட்டரில் ஓடுது, அதனால தான் பார்த்தீங்கன்னா சின்ன படம், சின்ன பசங்க, குழந்தைங்க எல்லாரையும் உள்ளே விட்டுறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு படி அதிகமாக பண்ணுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் அது மாதிரிலாம் விட மாட்டேன், நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், நாங்கள் சின்ன பசங்களாம் உள்ளே இது பண்ண மாட்டோம் அப்படின்னா,
மீசகஸ்லாம் வச்சுன்னு கூட போயிடுவாங்க, டூப்ளிகேட் மீஸ்லாம் வச்சுக்கிட்டு. இது கொஞ்சம் அதிகப்படியாக இருந்தால் கூட பண்ணுவாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கும் பொழுது, சரி என்னதான் இதுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னா, ஒரு 12 கட்டு, ஒரு 6 மியூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. குறிப்பாக ஒரு காட்சியில் அம்பேத்கர் சட்டம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை காமிக்கும் பொழுது, அது அப்படியே திருப்பும் பொழுது டிவிகே சட்டம் அப்படின்னு ஒரு ஒரு அந்த எழுத்து வந்து மாறக்கூடிய ஒரு விஷயத்தை அதை எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த காட்சியை. அப்புறம் பல இடங்களில் டிவிகேன்ற வார்த்தை வருது, அதை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு தேசிய கொடி வந்து தரையில் விழுது, அந்த காட்சியை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு டயலாக் வருது, அதை எடுக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 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 சின்னத்தை, ஒரு அரசு முத்திரையை சுழல்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க, அதை நீக்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, நீக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா இந்த பையனை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து புகைப்பிடிக்கிற மாதிரியான மது அருந்துற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா இதற்கு முன்னாடி விஜய் படங்கள் வரப்போகுது அப்படின்னாலே வந்து விஜய் படம் வருது, ரிலீஸ் ஆக போகுதுன்னு அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்லாம் கொந்தளிச்சு எழுந்துருவாங்க. எப்படிங்க நீங்கள் வந்து புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சியில் நடிக்கலாம், எப்படிங்க நீங்கள் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சியில் நடிக்கலாம், உங்களை பின்பற்றி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே, நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் பண்ணால் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்லாம் வந்து கொந்தளிச்சா. இதெல்லாம் வந்து இந்த படத்தில் அதெல்லாம் கிடையாது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது விஜயோடைய 69வது படம். இந்த 69 படத்தில் அவருடைய படங்களுக்கு 2 படங்களுக்கு மட்டும்தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து. ஒன்று வந்து பகவதி, இன்னொன்று வந்து ஜனநாயகன். நீங்கள் பகவதி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் இருந்தாலும் அதில் அதிகப்படியான இந்த வன்முறை காட்சிகள், இல்லை ரத்த காட்சிகள் அதிகமாக இருந்ததுனால அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தான். இதற்கு காரணம் என்ன, விஜய்க்கு என்றைக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைகளுக்கான ரசிகர்கள் இருக்காங்க என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த படம் சம்பந்தமான இன்னொரு விமர்சனம் என்னென்னா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவருக்கு டெல்லி, அதை தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதியாக அந்த பதவி கொடுத்ததுனால தான் மத்திய அரசு கொஞ்சம் பயந்து போய், இல்லை சென்சார் கொஞ்சம் இதுவாக வந்து நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து விஜய் பயங்கர சூழ்ச்சியாக தந்திரமாக இந்த மாதிரியான வேலைலாம் பண்ணியிருக்காரு அவர். இதுதான் அவருக்கான அந்த பதவி கொடுத்ததுக்கான காரணம் அப்படின்லாம் சில ஊடகங்களில் நான் பார்த்தேன், நான் சமூக வலைதளத்துலேயும் பார்த்தேன். நான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்தது. எங்கள் ஜனநாயகன் பட ப்ரொடியூசருக்கு கொடுத்துருக்கிற தமிழகத்திற்கான இந்த டெல்லி பிரதிநிதித்து 1 வருஷ பதவிங்க. அது ஒரு பெரிய பதவியே கிடையாது. அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்களே அதை சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய பதவியே கிடையாது. வந்து அது யாருக்கு ஒரு போஸ்ட்மேன் வேலை தான். வந்து இப்போ அந்த ப்ரொடியூசருக்கு தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகா அரசியலில் பெரிய செல்வாக்கு இருக்குது உண்மையாகவே. வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சர் சிவகுமார் அவருக்கு இதை விட பெரிய பதவியே கொடுக்கலாம். இது சொல்கிறதுக்கான காரணம்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னு அவருக்கு அந்த பதவி கொடுத்தனால்தான் மத்திய அரசு பயந்துருச்சு, உடனே இதுவாகிடுச்சு. இது வந்து விஜயோடைய ஒரு தந்திரம் அப்படின்னு. இன்னும் கேட்டால் வந்து முதல்வர் விஜய் இந்த படத்தை ஒன்றும் கண்டுக்கலைன்னா நீங்கள் நியாயப்படி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கய்யா. ஒரு கட்டத்துக்கு மேலே போராடியாச்சு. நீங்கள் போராட்டின பிறகும் இந்த படத்தை நீங்கள் அழுத்தம் கொடுப்பீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. இந்த படம் 1 வருஷம் கழிச்சு வந்தால் கூட என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள் அந்த படத்தை பார்ப்பாங்க. அதனால் நான் இதுக்காக என்னுடைய பதவியை, என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்கலாம்ல. முதல்வராக பதவியேற்ற அடுத்த நாளே ஒரு ஜனநாயகன் படத்துக்கு என்னையா சிக்கல்? இல்லை ஜனநாயகன் படத்துக்கு இப்படியாப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம், ஒரு வீடியோ கூட சொல்லி விட்டுருக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இதுவே கிடையாதுங்க. இருக்கட்டுங்க, இது பாட்டுன்னு இருக்கட்டும். நியாயப்படி அதுக்கு என்ன சென்சார் கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். அது எப்போ வந்தாலும் கொண்டாடுவாங்க அப்படின்னு. இப்போ பாருங்கள், ஏ சர்டிஃபிகேட் கூட ஓகே, அதை கொண்டாடி தான் தீருவாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த படத்தை சுத்தலில் விட்டீங்க, சென்சார் காமிச்சிங்க, பைரசியில், அதாவது இணையத்தில் வந்து அந்த படத்தை தூக்கி போட்டிங்க, இவ்வளவும் சந்திச்சுட்டு அந்த படம் வருதுன்னா அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, வழக்கமாக தமிழ்நாட்டில் இந்த வாரிசு துணிவு, அதாவது துணிவு பட சம்பவத்துக்கு பிறகு கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் ஒரு சம்பவம் நடந்ததில்ல, அதன் பிறகு அரசு என்ன பண்ணிட்டாங்க, இந்த நடிகரவு காட்சி, விடியற்காலை காட்சி, இந்த ஸ்பெஷல் காட்சிலாம் தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது. ஸ்பெஷல் காட்சினா அது 9 மணிக்கு தான் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. அதனால் பெரிய நடிகர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு போய் ரசிகர்கள் படம் பார்ப்பாங்க. என் யூடியூபர்ஸ் கூட போய் முதல் காட்சி அங்கே பார்த்துட்டு விமர்சனம் பேசணும், பைட்ஸ் எடுக்கணும், பப்ளிக் பைட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக போவாங்க. இப்போ இந்த படத்துக்கு என்ன அப்படின்னா அதே 9 மணி காட்சி தான். ஆனால் அது ஒரு சின்ன திருத்தமாக
24ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகிறது என்றால் 23ஆம் தேதி 11:50க்கு ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோ இந்த படத்தை வந்து திரையிடப் போகிறார்கள். ரசிகர்களுக்காக திரையிடப் போகிறார்கள். அந்த 11:50னா 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஓவர்சீஸ்லேயே 12 மணிக்கு அந்த டைம் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்திற்கான இன்னொரு விஷயத்தை கையில் எடுக்க போகிறாங்க. இது ரொம்ப நாளாக இந்த அரசியல் கட்சிகள், இந்த சமூக ஆர்வலர்கள், சமூகத்தில் பொங்கக்கூடியவர்கள்லாம் பலமுறை இந்த பீஸ்ட் படத்துலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக என்னென்னா விஜய் வந்து தத்துவம் பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு, சமூகம் பேசுகிறாரு, லஞ்சத்தை ஒழிப்புன்றார், அப்போவே அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய ரசிகர்களுக்கு வந்து பிளாக்கில் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 280 ரூபா டிக்கெட் வந்து 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதெல்லாம் தடுக்க முடியாதா? இதெல்லாம் கேட்க முடியாதா? இந்த டிக்கெட் வாங்குறவங்கலாம் யார் தெரியுங்களா? அவங்கெல்லாம் பென்ஸ் காரில் வரவங்களா, ஆடி காரில் வரவங்களா கிடையாது. அன்றாடம் காட்சிகள் யார்? இந்த வேர்க்கல்ல வைக்கிறவங்க, சாதாரண பிளாட்ஃபார்மில் கடை வச்சுக்கிறவங்க, இவங்களுடைய பிள்ளைகள் தான் அவங்க அப்பா அம்மா அந்த சம்பாரித்த அந்த ஒரு நாள் காசை பிடிங்கின்னு வந்து இந்த படங்களை இந்த மாதிரி வந்து பிளாக்கில் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெகு நாட்களாக வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பே கிடையாது. அரசு நிர்ணயித்த விலையில் கவுண்டரில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுக்க போகிறோம், இல்லை முன்பதிவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துக்கலாம். இதுக்கும் இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சில பேர் எழுதுவாங்க வந்து அந்த படத்தை ஆல்ரெடி வந்து நாங்கள் இணையத்தில் பார்த்தாச்சு, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கவுண்டரில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு நாங்களாம் வந்து 5000 4000 கொடுத்து நாங்கள் ஒன்றும் வாங்க மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் போடலாம். ஆனால் அந்த படத்திற்கான ஓப்பனிங் சொல்கிறேன் பாருங்கள், மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது, மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குது. இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தால் ஒரு பெரிய கலெக்ஷன் இந்த படம் அடிச்சிருக்கும். இப்போ இந்த கலெக்ஷனுக்கு அதாவது 1000 கோடி அந்த அதுக்குள்ளே வரலன்னா 500 கோடிக்குள்ளே வரவே இல்லைங்க. ஆனால் இந்த படம் ஒரு கலெக்ஷன் கொடுக்கும். அந்த கலெக்ஷன் சின்ன ட்ராபேக் ஆகிறது வந்து இந்த ஏ சர்டிஃபிகேட்டில் தான் வந்து. இதெல்லாம் மீறி ஊரில் அவுட்டரில் திறந்து விட்ருவாங்க. ஏன்னா அங்கே தேட்டர் நடத்துறதே பெரிய கஷ்டங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன் வந்து ஒடியா திறந்து ஒடியா படம் பார்க்கட்டியா அப்படின்னு. அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி ஜனநாயகன் படம் வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக அந்த டைட்டில் கார்டில் வரப்போகிற தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் சி விஜய் என்கின்ற அந்த டைட்டில், இதெல்லாம் மீறி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருக்கு இல்லைங்களா, அந்த காட்சியை மக்களோடு திரையரங்கில் உட்கார்ந்து சிஎம் படம் பார்ப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை பெரும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஒரு சாரர்கிட்ட கேட்கும்பொழுது இல்லைங்க அது வந்து பாதுகாப்பு விஷயங்கள், மற்றபடி அதிகப்படியான கூட்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து மீடியாக்கள் குவிஞ்சிருவாங்க. இப்போ சிஎம் வந்து ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்க போகிறாரு அப்படின் போது வெளியூர்கள்லேருந்து பல பேர் வந்து இங்கே குவிஞ்சிருவாங்க சென்னையில். அது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கூட மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது விரும்ப மாட்டார். இல்லை இந்த படம் கடைசி படம், அந்த கடைசி படம் இத்தனை 68 படங்கள் என்னை வந்து கொண்டாடின இந்த ரசிகர்கள், ஒரு நாளைய தீர்ப்புலேருந்து என்னை கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த ரசிகர்கள், அந்த ரசிகர்களுக்கு ஒரு நன்றி கடனாக இந்த கடைசி படம் அப்படின்போது அவங்களுடைய அந்த அந்த உணர்ச்சி, அவங்களுடைய அந்த 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 என்ன சொல்கிறது வந்து அந்த பாராட்டை, அந்த வரவேற்பை அதை நேரடியாக வந்து சிஎம் பார்க்க விரும்புகிறார். அதனால் அதற்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒன்று ஒரு திரையரங்கில், முக்கியமான திரையரங்கில் குறிப்பிட்ட ரசிகர்கள் வரைக்கும் அந்த 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 முன்கூட்டியே அந்த டிக்கெட்டு கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்குன்னு. ஒரு வேளை அப்படி நடந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வைரலாக மாறும் பாருங்க. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட்டு இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக, இந்த படத்தை ஹைப் பண்ணுறதுக்காக, இது வரைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்காத முதல்வர், இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் பார்க்காத ஒரு விஜய் வந்து இப்போ இந்த படத்துக்காக வந்திருக்காருன்னா இது வந்து தந்திரமான ஒரு ப்ரொமோஷன் வேலை அப்படின்வாங்க. எந்த பண்ணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மீறி 31ஆம் தேதி அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா படம் வெளிவரப் போகிறது. அந்த படம் இந்த படமும் கிளாஷ் ஆகாது. ஏன்னா இது ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த 2 படத்தை கிளாஷ் விட போகிறாங்க, அந்த 2 படத்துக்கு பிரச்சனை வரப்போகுது, மகன் படத்துக்காக அப்பா வந்து உள்ளே இறங்குறாரு, இது 24 வரல 34 தான் வருது அப்படின்னா அதெல்லாம் சும்மாங்க. சிக்மா வேறு ஒரு படம் வந்து ஜேசன் சஞ்சய் என்ன தான் அதில் படத்தில் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பாக. அது ஹீரோ வேல்யூ இல்லைனாலும் டைரக்டர் வேல்யூ ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஏன்னா தன் மகனை தன்னை போல் ஒரு நடிகனாக ஆக்கி காட்டணும்னு அவர் வந்து விருப்பப்பட்டார். இல்லை நான் வந்து டைரக்டராக தான் அவன் டைரக்டர் ஆயிருக்கார். அந்த படத்து மீது எதிர்பார்க்குது. ஜனநாயகனுக்கும் சிக்மாவுக்கும் எந்த கிளாஷும் கிடையாது. இதெல்லாம் மீறி இந்த படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அல்லது ப்ரீமியர் ஷோ பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.